கேழ்வரகு கூழ் தயாரிக்கும் முறை. அதிக சக்தி நிறைந்த புரோபயோட்டிக் பானமாகும். தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு, ராகி ஃப்ளோர் 1 கப், தண்ணீர் 4 முதல் 5 கப், வடித்த சாதம் அரை கப் விருப்பப்பட்டால், புளித்த மோர் 1 கப், சின்ன வெங்காயம் 10 பொடியாக நறுக்கியது, கல் உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியது. செய்முறை: முதல் நாள் இரவே கேழ்வரகு மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைக்கவும். அதை ஒரு மண்பானையில் ஊற்றி இரவு முழுவதும் புளிக்க வைக்கவும். அதுவே புரோபயோட்டிக் சத்தை அளிக்கிறது. காய்ச்சுதல்: மறுநாள் காலை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்கும்போது கரைத்து வைத்துள்ள கேழ்வரகு மாவு கரைசலை மெதுவாக ஊற்றி கிளறவும். சாதம் சேர்த்தல்: மாவு வெந்து கட்டியாக வரும்போது வடித்த சாதத்தை சேர்த்து நன்கு கிளறவும். மாவு பளபளப்பாக மாறும் வரை சுமார் 15 நிமிடம் வேக வைத்து இறக்கவும். ஆற வைத்தல்: கூழ் நன்றாக ஆறிய பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, புளித்த மோர், நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு கரைக்கவும். பரிமாறுதல்: மண்பானையில் வைத்து பரிமாறினால் அதில் குளிர்ச்சியும் சுவையும் மிகச்சிறப்பாக இருக்கும்.